வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் இட்லி அரிசி தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ. இன்னொரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 கப் பொட்டுக்கடலை பவுடர், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் உடைச்ச மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியை நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து விட்டு கடைசியாக இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை 10 நிமிஷம் மூடி வச்சு ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கவர் மேலே எண்ணெய் தடவி விட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு மெல்லிஸாக தட்டிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு இந்த தட்டைகளை சேர்த்து விட்டு 2 பக்கமும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் மொறு மொறு தட்டை ரெடி.